ஸோ இந்த சம் பாருங்களேன், சூஸ் த மிரர் இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ மிரர் இமேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ முதல்ல வந்து நம்ம ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மிரர் இல்லாத நம்பர் மாதிரி ஏதாவது இருக்கா? அப்போ ஆர் பாருங்களேன், தலைகீழாக இருக்குது. ஆனால் ஆர் வந்துட்டு நேராக தான் இருக்கணும். ஸோ இதில் தலைகீழாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஸோ இப்போ இதில் அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா 5 வந்து நேராகவே இருக்குது. ஆனால் 5 இங்கேயும் நேராக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன இப்படி இருக்கணும், தலைகீழாக தான் இருந்திருக்கணும். ஸோ இங்கே நேராக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கே வந்து நேராக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு நம்பரை வந்துட்டு நேராக கொடுத்துருவாங்க. அப்படி நேராக கொடுத்துட்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நேராகவே இல்லாதது எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உங்களால் மிரர் வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறது சி மட்டும்தான். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் மிரர் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிரர் பார்த்து இதை அப்படியே தலைகீழாக எழுதி கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.